சகோதரர்களே, நீங்கள் புதினா கன்று நட்டு வைக்க ஆசைப்பட்றீங்களா? இங்கே பாருங்க, புதினா வந்து இதே மாதிரி படுக்க வச்சு நட்டு வைக்கணும். புதினாவோட 2 கணுவுலையும் 2 கொடி வரும். இங்கே பாருங்க, 2 கொடி வரும். அது படுக்க வச்சு நட்டு வைக்கும்போது அந்த கொடி ஸ்ட்ராங்காக இப்படி செடியாக நிற்கும். இந்த கொண்டையை மேலே அதை உடச்சிட்டிங்கன்னா, அந்த கொண்டையை உடச்சிட்டிங்கன்னா இந்த 2 இலைக்கு இடையிலே சின்ன சின்ன கொடி வரும். தெரியுதுங்களா? சின்ன சின்ன கொடி வரும். இந்த இலைக்கு நடுவில் சின்ன சின்ன கொடி வரும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். சோறில் அந்த கொடியை உங்களுக்கு காமிச்சு தர்றேன். நீட்டமாக நட்டை வச்சிங்கன்னா வரும் கொடி, அது தண்டு பலமாக இருந்தால் ஓரளவுக்கு நிற்கும். அப்போ இந்த இடையில வந்து 300 கொடிகள் வந்து வராது சோறில். அப்போ வந்து அது ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது. இங்கே பாருங்கள், இது வந்து தண்டு ஸ்ட்ராங்காக இருக்குனால நீளமாக நிற்க வச்சாச்சு. ஆனால் இந்த கொடி வந்திருக்கு. இப்போ இது இடையில கொடி வருது பாருங்க. இந்த இடையில வர கொடியை வந்து என்ன செய்யாது, ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. இடையில வருது பாருங்க, பிச்சு விட்டாச்சு. இடையில கொடி வருது பாருங்க. இது ஸ்ட்ராங்காக நிற்காது. இடையில அது இந்த பக்கம் நிறையா கொடி வளரும்போது படுத்துரும், கொடி படுத்துரும். அதனால் வந்து படுக்க வச்சிங்கன்னா புதினா அருமையாக வரும் சகோதரர்களே.